விவாகரத்து வழக்கில் நடிகர் ஜெயம் ரவி மற்றும் அவரது மனைவி ஆர்த்தி ஆகியோர் இடையே சமரச பேச்சுவார்த்தை நடந்தது. மனைவியிடமிருந்து விவாகரத்து கேட்டு ஜெயம் ரவி சென்னை குடும்பநல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் சமரச தீர்வு மையத்தில் பேச்சுவார்த்தை நடத்த உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு குடும்பநல நீதிமன்ற நீதிபதி தேன்மொழி முன் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி ஆகியோர் ஆஜராகினர். அப்போது இருவரிடையே இன்னும் சமரச பேச்சுவார்த்தை முடியவில்லை என மத்தியஸ்தர் நேரில் ஆஜராகி தெரிவித்தார். இதனையடுத்து சமரச தீர்வு மையத்தில் மனம் விட்டு பேசும்படி ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்திக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஜனவரி 18ஆம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்தார். அந்த உத்தரவை அடுத்து இருவரும் 1 மணி நேரத்திற்கு பேச்சுவார்த்தை நடத்தினர். திருப்பூர் அருகே குளத்துப்பாளையத்தில் உள்ள சாய சுத்திகரிப்பு நிலையத்தில் நள்ளிரவு பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. சாய ஆலைகளில் இருந்து பெறப்படும் கழிவுநீரை சுத்திகரித்து கழிவை திடப்பொருளாக மாற்றி மீண்டும் தண்ணீரை பயன்படுத்தும் வகையில் இந்த சுத்திகரிப்பு நிலையம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நேற்றிரவு 11 மணி அளவில் இயந்திரம் ஒன்றில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. சிறிது நேரத்தில் புகையை கக்கியவாறு வானோக்கி நெருப்பு கொழுந்துவிட்டு எரிந்தது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் தீவிரமாக இறங்கினர். 6 தண்ணீர் லாரிகள் வரவழைக்கப்பட்டு 5 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். ஆலை முழுவதும் புகைமூட்டம் காணப்படுவதால் சுற்றுவட்டார பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். தமிழ்நாட்டின் உரிமைகளை மத்திய அரசு தரவில்லை என்றால் தமிழ்நாட்டு மக்கள் உரிய நேரத்தில் தக்க பதிலடி கொடுப்பார்கள் என திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் திமுக எம்பிக்கள் தமிழ்நாட்டு மக்களின் குரலை வீறு கொண்டு முழங்கியதாக பாராட்டியுள்ளார். குறிப்பாக ஒரே நாடு ஒரே தேர்தல், மதுரை டங்ஸ்டன் சுரங்கம் ஆகியவற்றை ரத்து செய்யக்கோரி திமுக எம்பிக்கள் பேசியதை குறிப்பிட்டுள்ளார். அம்பேத்கரை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவதூறு செய்து இழிவுபடுத்தி பேசுவது பாஜகவின் பாசிச முகத்தை தோலுரித்து காட்டிவிட்டதாகவும் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அதானி விவகாரம், மணிப்பூர் கலவரத்திற்கு பொறுப்பேற்று பதில் சொல்லியே ஆக வேண்டிய அனைத்திலும் மௌனம் காக்கும் பிரதமர் நாடாளுமன்றத்தில் பாஜகவினரால் ஜனநாயகம் படாத பாடுபட்ட போது வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆணித்தரமாக எதிர்த்த நாடாளுமன்ற குரல்கள் எல்லாம் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசின் செவிகளில் உரக்கவே விழுந்திருக்கும் என்ற நம்பிக்கை பிறந்திருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் ஓர வஞ்சனையுடன் மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்த முடியாது என்ற செய்தியை அழுத்தம் திருத்தமாக நமது எம்பிக்கள் கொண்டு சேர்த்திருக்கிறார்கள் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். காலிக்குடம் உருண்டால் அதிகமாக சத்தம் வரும் என்று இபிஎஸ்ஐ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்திருந்த நிலையில் டங்ஸ்டன் விவகாரத்தில் தாம் திருப்பி கேள்வி கேட்டும் நேரடி பதில் வரவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அரசை விமர்சனம் செஞ்சு அவர் சத்தம் போட்டு சத்தம் போட்டு பேசினார், சபையில வாய்க்கிழியே பேசினார். அவைகளெல்லாம் ஒளிபரப்பாக இருந்தா ஆட்சியே கலைஞ்சு போயிருக்குமா, நம்ம ஆட்சி கலைஞ்சிருக்குமா? அவர் சத்தம் போட்டு பேசுனத டிவியில ஒழுங்கா போட்டிருந்தா இந்த ஆட்சியை கலந்து போயிருக்கான். என்ன ஒரு காமெடி இது! காலி குளம் உருண்டா சத்தம் அதிகமா தான் வரும். அதே போல நீங்க உருண்டு புரண்டு சத்தம் போட்டாலும் அதுல உண்மை ஒரு துளியும் கிடையாது. இன்னும் சொல்றேன், பொய் நெல்ல குத்தி பொங்கல் வைக்க முடியாது. இந்த அரசு நிகழ்ச்சியிலே முதலமைச்சர் பேசுகின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி சொன்னதையே திருப்பி சொல்கிறார் என்று சொன்னார். நான் கேட்கின்ற ஒரே கேள்வி, டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு பிப்ரவரி மாதத்திலே ஒப்பந்தம் கோரப்பட்டது. 2024 11 மாதம் வரை 10 மாத காலம் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தானே 10 மாதம் இருந்தீங்க. அப்போ மக்களுக்கு பாதிக்கப்படக்கூடிய திட்டம் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். அப்படி இருந்தும் ஏன் நீங்கள் மத்திய அரசுக்கு மக்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை என்றுதான் கேள்வி கேட்டேன். அதற்கு பதிலே இல்லை.
நெல்லை அருகே மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் மேலும் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். நடுக்கல்லூர் உள்ளிட்ட இடங்களில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகள் கேரளாவில் உள்ள தனியார் மருத்துவமனை கழிவுகள் தான் என்பதை அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து பணம் வாங்கிக் கொண்டு மருத்துவ கழிவுகளை கொட்டியதாக சுத்தமல்லியைச் சேர்ந்த மனோகர் மற்றும் மாயாண்டி ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த நிலையில் இவ்விவகாரத்தில் மேலும் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த கழிவுகள் அகற்றும் நிறுவனத்தின் மேற்பார்வையாளர் சிபின் ஜார்ஜ் மற்றும் சேலம் ஓமலூரைச் சேர்ந்த லாரி உரிமையாளர் செல்லதுரை ஆகியோரை சுத்தமல்லி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அவர்களிடம் காவலர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே மருத்துவ கழிவுகளை கேரள மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியம் 3 நாட்களுக்குள் அகற்ற வேண்டும் என தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் விடுத்த கால அவகாசம் இன்றுடன் முடிவடைகிறது. மேலும் கேரளாவிலிருந்து சார் ஆட்சியர் ஆல்பர்ட் தலைமையில் குழு ஒன்று தமிழகம் வர இருக்கிறது. இந்த குழு குப்பைகளை முழுமையாக அகற்றும் வரை நெல்லையில் தங்கியிருக்கும் என கூறப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் மேலும் ஒரு இடத்தில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. நெல்லை அருகே நடுக்கல்லூர், கோடகநல்லூர், கொண்டாநகரம் ஆகிய இடங்களில் கடந்த சில நாட்களுக்கு முன் கேரள மாநில மருத்துவ கழிவுகள் மூட்டை மூட்டையாக கொட்டப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டது தொடர்பாக சுத்தமல்லி காவல் நிலையத்தில் 3 வழக்குகளும், முக்கூடல் மற்றும் சீதவர்ப்பநல்லூர் காவல் நிலையங்களில் தலா 1 வழக்கு என மொத்தம் 5 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இந்த நிலையில் மேலத்திடியூரில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதனையடுத்து இந்து சமய அறநிலையத்துறை செயல் அதிகாரி அளித்த புகாரின் பேரில் முன்னீர்பள்ளம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அலட்சியமாக செயல்பட்டு உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் நோய் தொற்றை உருவாக்குதல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் 5 வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் மேலும் ஒரு வழக்கு பதியப்பட்டுள்ளது.